சேனல்ல டாப் 10 ஆன நெட்ஃபிளிக்ஸ் அவைலபிளா இருக்க தமிழ் டப்ட் ஆன மூவிஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் மெயினா நம்ம 2024 இயர்ல ரிலீஸ் ஆனதும் அண்ட் பர்சனலி என் ஃபேவரட் ஆன மூவிஸை தான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். லைக் இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். அவங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் லிஸ்ட்ல 10th இடத்துல இருக்க நம்ம பேட்லேண்ட் ஹண்டர்ஸோட மூவி IMDbல 5.9 தான் ரேட்டிங் தந்திருக்கலாம். பட் ஆக்ஷன் வைஸ் அண்ட் மெயினா நம்ம மிடாங் ஷோக் தான் உள்ள நடிச்சிருக்காரு, அதான் நம்ம டான்லி. அண்ட் அஃபர் ஆஸ் ஆக்ஷன் கேட்டகிரியான மூவினா கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. படம் கான்செப்ட் ஃபுல்லாவே லைக் கொரியா ஒரு போஸ்ட் அப்பாலிட்டிக்கான சில விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறமா அங்க எல்லாருமே வந்து சர்வைவ் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமான ஜாம்பிஸ் மாதிரி வந்து எல்லாம் இருக்காங்க. அண்ட் அதுல ஒரு சின்ன பொண்ணை சில பேர் கிட்னாப் பண்ணிடுவாங்க. அதை நம்ம ஹீரோ திருப்பியும் போயிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற போவாரு. அண்ட் அவங்களுக்குலாம் தெரியாது நம்ம ஹீரோ யாருன்னு. அண்ட் அவர் பாட்டுன்னு ஆக்சுவலி ஒரு பில்டிங் ஃபுல்லா வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல போய் இவரு மாசா எல்லாரையும் பயங்கரமா சாவச்சிட்டு அண்ட் அந்த சின்ன பொண்ணை எப்படி காப்பாத்துறாரு நீங்க அப்படியே இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆக்ஷன் செம்மையா இருந்தது. ஸோ படத்தோட ஸ்டோரி அவ்வளோதான் இருக்கும், ஆனா அது நல்லபடியா பிரில்லியண்டான ஒரு ஃபைட் ஆக்ஷனோட கொண்டு வந்திருக்காங்களா, அதுக்காக டெஃபினட் அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 9th இடத்துல இருக்க நம்ம அட்லஸ் மூவி IMDbல 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் விஷுவல் கேட்டகிரியான மூவி. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸ் அண்ட் நம்ம ஹியூமன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏஐ கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஏஐ வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டா வந்து வார் கிரியேட் பண்ணிடும். அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து விட்டு வெளியே போய் வேற ஒரு பிளானட்ல போய் அது ஒரு பேஸ் ஆட்டம் கிரியேட் பண்ணிடுவோமா. ஸோ இப்போதைக்கு நம்ம இவங்க ஹியூமன்ஸ்க்கும் தெரிஞ்சிடும் ஓகே இந்த இடத்துல இருக்குன்னு. அண்ட் அவங்களும் ஒரு டீமோட அனுப்புறாங்க. அங்கதான் நம்ம மெயின் ஆக்டர்ஸும் அண்ட் இன்னொரு ஒரு ஏஐ ரோபோட். இந்த ஏஐ ரோபோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஏஐயும் அண்ட் நம்ம மெயின் ஆக்டர்ஸோட அவங்க லிங்க் பண்ணணும், நியூரோ லிங்க் ஆட்டும். அண்ட் அப்போதான் அதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அது பேர் தான் ஸ்மித்து. ஸோ அதோட ஒரு ஜேர்னி ஆட்டம் பார்ப்பீங்க. அந்த பிளானட்ல போய் ஆக்ஷன் செக்மெண்ட்லாம் பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி அந்த கெட்ட ஏக்கு என்ன நடந்தது அதெல்லாம் நீங்க அப்படியே மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்லைட் இமோஷனலா இருக்கும், விஷுவலா சூப்பரா பண்ணியிருக்காங்களா, அதனால ஹைலி ரெக்கமெண்டட். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 8th இடத்துல இருக்க நம்ம கோஸ்ட்பஸ்டர்ஸ் ஃப்ரோசன் எம்பயர் மூவி தான் IMDbலயும் 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட்பஸ்டர்ஸோட ஆஃப்டர் லைஃப் நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதோட அப்படியே ஸ்டோரி கண்டினியூ ஆகும். அதே ஃபேமிலி திருப்பி இப்போ நியூயார்க் சிட்டியில பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ்ல கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கோஸ்ட்லாம் பிடிக்கிறாங்க. பட் ஒரு ரொம்ப ஏன்ஷியன்டான ஒரு கோஸ்ட் இருக்கும், அது வெளியே வரக்கூடாது. பட் தவறி அது வெளியே வந்து அந்த சிட்டியை வந்து ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை எப்படி அவங்க தடுக்கிறாங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அதை ஃபுல்லா நீங்க அப்படியே இந்த படத்தை பார்க்கலாம். விஷுவலா நல்லா இருந்திருக்கு, ஃபன் காமெடியா இருந்திருக்கு அண்ட் மெயினா ஃபேமிலி கேட்டகிரியா இருந்திருக்கா, அதுக்காக டெஃபினட்டா பார்க்கலாம். அண்ட் முக்கியமா ஆஃப்டர் லைஃப் மூவியை பார்த்துருங்க, ஏன்னா ஸ்டோரி அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகி உள்ள வரும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 7th இடத்துல இருக்க நம்ம ஆபீசர் பிளாக் பெல்ட் மூவி IMDbல 6.8 அண்ட் இதுக்கு ஒரு கொரியன் மூவி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் படத்தோட கான்செப்டே செம்மையா இருக்கும். நம்ம ஹீரோ எல்லாத்துலயும் வந்து நம்பர் 1 இருப்பாரு, பெர்ஃபெக்ட், ஓகேங்களா. அண்ட் இப்போ அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப் ஆட்டம் கிடைக்கும். இந்த மாதிரி சில கிரிமினல்ஸ் எல்லாம் வந்து ஜெயில் விட்டு வெளியே வந்தோடனே வந்து அவங்கள டேக் பண்ணி வச்சுப்பாங்க. இன்கேஸ் ஃபியூச்சர்ல அவங்க வேற ஏதோ தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள மானிட்டர் பண்ற மாதிரி. அண்ட் அதுல ஒரு சில சைக்கோஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆபீசர்ஸ்லாம் இருப்பாங்க. அண்ட் அதுலதான் நம்ம ஹீரோவும் சேருவாரு. அண்ட் அவருக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா ஒரு தப்பு நடக்கிற முன்னாடி அதை போய் ஸ்டாப் பண்ண முடியுதுல. ஸோ அவர் அதை பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பாரு. பட் ஒரு பயங்கர கிரிமினலான ஒரு சைக்கோ இருக்கான். ஸோ அந்த அவனை எப்படி ஜெயில விட்டு வெளியே விட்டாங்களே தெரியல. பட் அவன் வெளியே போயிட்டு திருப்பியும் இந்த மாதிரி நிறைய கிரைம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் அவனை போய் நம்ம ஹீரோ எப்படி ஸ்டாப் பண்றாரு, நீங்க அப்படியே படத்தை பாருங்க. பிரில்லியண்டான ஆக்ஷன் இருக்கும், நல்ல ஸ்டோரி லைன் இருக்கு அண்ட் ஒரு நல்ல மெசேஜும் தந்திருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 6th இடத்துல இருக்கு நம்ம ரெபல் ரிச் மூவி தான். IMDbலயும் 6.8 அண்ட் இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான மூவில இந்த படம் டாப் மோஸ்டான இடத்துல இருக்கு. பட் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா இருந்தாலும் இந்த படம் சில பேருக்கு கொஞ்சம் ஸ்லைட் ஒரு நார்மலாவும் ஒரு இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டிராமா வைஸ்ல அவங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. கோர் கான்செப்ட் நம்ம ஹீரோ அவரு மிலிட்ரியில இருக்காரு. ஆக்சுவலி மிலிட்ரியிலே கொஞ்சம் வேற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு. இனிஷியலி நம்மளுக்கு தெரியாது, பட் போவோ தெரிஞ்சிடும். அண்ட் இப்போதைக்கு ஒரு டவுன்ல போயிருக்காரு. அண்ட் அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா லஞ்சம் வாங்குறாங்க. ஸோ கரப்ஷன் அங்க ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோ அதுக்கு டோட்டல் அகெயின்ஸ்டா இருக்காரு. ஸோ அவருக்கு இது சுத்தமா பிடிக்காது. பட் எப்படியோ சிஸ்டம் கீழே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் பார்ப்பாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவரை செம்மையா ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்களா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ, அது அப்படியே நீங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் கொஞ்சம் நிறைய டிராமா வைஸ் இருக்கும். அண்ட் ஆக்ஷனும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபை ஆக்ஷன்லாம் கிடையாது. கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான ஆக்ஷன் நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். லைக் ரியலான ஒரு ஆள் அந்த இடத்துல இருந்தா நம்ம ரியல் லைஃப்ல ஸோ இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்க நம்ம ஹிட்மேன் சொல்லிட்டு ஒரு மூவி இருக்கு. IMDbல 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா காமெடி கேட்டகிரி அண்ட் கொஞ்சம் பட் ஒரு கிரைம் ஸ்டோரியும் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஆக்டிங் ஹிட்மேனா இருப்பாரு. அவர் ஹிட்மேனே கிடையாது. பட் இந்த மாதிரி நான் ஹிட்மேன் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாரு. அது ஏன்னு கேட்டீங்கன்னா போலீஸோட அது ஒரு தனியா ஒரு டாஸ்க். யார் யாரெல்லாம் எங்களை வந்து ஹையர் பண்றாங்களோ ஸோ அவங்கள வந்து அப்புறமா அப்படியே போய் போலீஸ் பிடிச்சிருவாங்க. லைக் கிரைம் நடக்கிற முன்னாடி அதை தடுக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆனது. பட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு பொண்ணை பார்த்து இவர் பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் அந்த பொண்ணுக்காக இவரும் ஹிட்மேனா ரியல் ஹிட்மேனா மாற ரெடியாவும் ஆயிடுவாரு. ஆனா வாங்க பட் என்ன இருந்தாலும் படம் கொஞ்சம் நல்ல காமெடியா வந்து இருக்கு, ஃபன் ஆக்ஷனா வந்து இருக்கு. அண்ட் நல்ல கொஞ்சம் கிரைம் ஸ்டோரியை கவர் பண்ணிட்டாங்களா, அதுக்காக இதை நீங்க டெஃபினட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க நம்ம கேரி ஆன் மூவி. IMDbலயும் 6.6 அண்ட் இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தான் கொஞ்சம் நல்ல டாப் மோஸ்டான இடத்துல இருக்கு. ஏன்னா ரீசெண்டா ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கோர் கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஏர்போர்ட்ல செக்யூரிட்டியில இருப்பாரு, ஸ்கேனிங் பண்றது இது இடத்துல. அண்ட் சடனா அவருக்கு ஒரு கால் வரும், இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட்டை காப்பாற்றணுமா இல்லை உங்க ஒய்ஃபை காப்பாற்றணுமான்னு சொல்லிட்டு. அண்ட் அவரும் வந்து அவங்க ஒய்ஃபை காப்பாற்றுறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு அது நீங்க அப்படி இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த படத்தை நிறைய பேர் வந்து ஒரு ரியல் டைமான சிச்சுவேஷன்ல இருந்தா நீங்க அங்க என்னெல்லாம் டிசிஷன்ஸ் எடுப்பீங்க அந்த மாதிரி கம்பேரிசனோட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதனாலதான் இந்த படம் நிறைய டாக்ஸோட போயிருக்கு. சில பேர் நிறைய ஃபிளாஸ் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் மேக்சிமம் ஸ்டோரி லைன்ல ஒரு பர்ஃபெக்ஷன் நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். நீங்க யோசிப்பீங்க ஏன் நம்ம இவரு இப்படி பண்றாருன்னு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. அது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அது கரெக்டா உங்களுக்கு லிங்க் புரிஞ்சிடும். பட் நிறைய பேருக்கு அதை இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. லைக் இன்கேஸ் நம்ம ஹீரோ இப்படி இல்லாம வேற மாதிரி பண்ணா அது இன்னும் ஈஸியா முடிச்சிருக்கலான்னு. பட் நீங்க படத்தை பார்த்து நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 3rd இடத்துல இருக்க நம்ம டான்சர் மூவி. IMDbலயும் 6.1 அண்ட் நல்ல கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கேட்டகிரி ஃபேண்டசி கான்செப்ட்லயும் அண்ட் மெயினாவே நம்ம மிலி பாபி ப்ரௌன் நடிச்சிருக்காங்களா, அதுக்காகவே இனிஷியலாவே பார்த்தேன். பட் படத்தோட கான்செப்ட் ஸ்டோரி அண்ட் விஷுவலா செம்மையா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிங்டம் சைட்ல இருந்து ப்ரொபோசல் வரும் மேரேஜுக்காக. அண்ட் அவங்களும் அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்ம மெயின் ஆக்டர்ஸும் பாத்தீங்கன்னா வாவ் இந்த மாதிரி பெரிய கிங்டம்ல நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஜாலியா இருப்பாங்க. பட் சட்டனான ஒரு ட்விஸ்ட் வரும். அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு அண்ட் நல்ல ஹைட்டான இடத்துல இருந்து தள்ளி விட்டுருவாங்க. அண்ட் அதுல போய் பார்த்தா அங்க ஒரு டிராகன் இருக்கு. அண்ட் அந்த டிராகன் நம்ம ஹீரோயினை சாவடிக்க போகுது. பட் அதுல இருந்து எப்படி அவங்க தப்பிக்கிறாங்க, ஃபைனலி என்ன நடக்குது அதெல்லாம் நீங்க அப்படியே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்ல கிரிப்பிங்கான லைக் ஸ்டோரியும் செம்ம எங்கேஜிங்கா இருக்கும். VFXும் சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த டிராகன் செக்மெண்ட்லாம். அண்ட் கடைசியில ஒரு கூஸ் பம்பிங்கான ஒரு மூமெண்ட் இருக்கு. ஹைலி ரெக்கமெண்டட். அதுக்காகவே இந்த படத்தை டெஃபினட்டா நீங்க பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க நம்ம சொசைட்டி ஆஃப் த ஸ்னோன்னு சொல்லிட்டு IMDbல 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு என்டையர் ட்ரூ இன்சிடென்டான ஒரு மூவி. ஆல்ரெடி இதே மூவி வந்திருக்கு, பட் இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ் திருப்பி ரீமேக் ஆட்டம் புதுசா ஃப்ரெஷ்ஷா பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் தமிழ் டப்டோட இருக்கா, ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ இந்த மாதிரி சில பேர் பிளேன்ல வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, பட் சடனா அவங்க பிளேன் ஃபுல்லா கிராஷ் ஆயிட்டு அண்ட் ஒரு அன்னோன் ரீஜன்ல போய் இறங்கிரும். ஸோ அங்கிருந்து ஹியூமன்ஸ் ஒரு குரூப்பா வந்து எப்படி அவங்க சர்வைவ் பண்றாங்க அதை மட்டும் படத்துல பாருங்களேன். ரொம்பவே ப்ரூட்டலா இருக்கும். லைக் நம்ம கேனிபலிசம் சொல்றோம், அது ஆல்மோஸ்ட் இந்த படத்துல ரியலா அவங்க பண்ணியிருக்காங்க, ரியல் லைஃப்லயே பண்ணியிருக்காங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். பட் இதுதான் உண்மையா நடந்திருக்கு. அண்ட் அங்கிருந்து அவங்க எப்படி தப்பிச்சிருக்காங்க அது ஒரு ஃபுல் ஸ்டோரியோட நீங்க இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபைனலி பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் அண்ட் ஹைலி ரெக்கமெண்டடான மூவி நம்ம ரெபிள் மூன் மூவி தான். நார்மல் ரெபிள் மூனோட பார்ட் 1 and 2 கிடையாது, சாப்டர் 1 and 2. ஏன்னா அதுதான் டேரக்டர்ஸ் கட்டு அண்ட் அது கூட நம்ம தமிழ் டப்டோட இருக்கா. ஸோ நிறைய பேர் பார்ட் 1 and 2 பார்த்து என்ன ப்ரோ அவ்வளோதானான்னு கேட்குறீங்க. அதை பார்க்காதீங்க, டேரக்டா நீங்க நம்ம சாப்டர் 1 and 2 பாருங்க. டோட்டல் 3.5 hours ஆன சிங்கிள் பார்ட் சாப்டரா இருக்கும். ஒர்த்தா இருக்கும். அதுதான் பியூர் நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் செம்மையா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், கொஞ்சம் நியூடிட்டி அதுல அதிகமாவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. பட் டோட்டல் வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு நீங்க போறீங்க. ஒரு நெக்ஸ்ட் லெவலான ஒரு விஷுவல்ஸை காமிச்சிருக்காங்க. ஆக்ஷன் செக்மெண்ட் ஸ்லோமோட நீங்க பார்க்கலாம். அண்ட் சில ஹீரோயிக்கான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அட் அ டைம் நீங்க அது டோட்டல் மோர் தென் 6 to 7 hours நீங்க மட்டும் தந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபைனஸ்டான யூனிவர்ஸ்க்கு போயிட்டு திருப்பி நம்ம உலகத்துக்கு வந்துடலாம். அண்ட் பை த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால ஹைலி ரெக்கமெண்ட் பண்றேன். ஜென்ரிக்கா IMDbல போனீங்கன்னா 5.6 தான் ரேட்டிங் தந்திருப்பாங்க. பட் அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணி இந்த படத்தை டெஃபினட்டா பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு நம்ம டாப் 10 ஆன பெஸ்டான நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து ரிலீஸ் ஆன மூவிஸ். அண்ட் எல்லாமே நம்ம இந்த வருஷம் 2024ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் எல்லாமே எனக்கு சில பிடிச்ச மூவிஸை தான் அப்படியே கொஞ்சம் லிஸ்டிங் வைஸ்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் டெஃபினட்டா பார்க்கலாம். அண்ட் வேற ஏதாவது மூவி இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா கூட கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருக்கு, பட் 10 தான், 10 மூவி தான் உள்ள ஆட் பண்ண முடியாது, அதுக்கு மேல என்னால் பண்ண முடியாது தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன மூவிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.